Hi all, welcome back to a newspaper analysis session. December 28th ஓட இம்பார்ட்டண்டான நியூஸஸ் பார்க்கலாம். First நியூஸ் பாருங்க. ஜெய்சங்கர் meets Putin, says he is confident of return of annual summits அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரஷ்யா போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்மளோட ரிலேஷன் வித் ரஷ்யா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஸ்டெடியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் எதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா இந்தியா ரஷ்யாவோட ஆனுவல் லீடர்ஷிப் சமிட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 2 வருஷமாக என்ன ஆகலை அப்படின்னா அந்த மீட்டிங் வந்து ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் தட் ஹேவிங் ஹேப்பன். ஓகேவா? ஸோ அது வந்து 2024 வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஆனுவல் சமிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2024 வந்து கண்டிப்பாக நம்ம 2 நாட்டுக்கும் இடையில உள்ள அந்த ஒரு ஆனுவல் லீடர்ஷிப் சமிட் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் JN1 வேரியண்ட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் டெல்லியில் வந்து என்ன ஆயிருக்கு, COVID-19 வேரியண்ட் JN1ஓட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க, ராஜஸ்தான் டு கிவ் சிலிண்டர் ஃபார் 450 rupees அண்டர் உஜ்வாலா யோஜனா. ஸோ உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எல்லா இடத்துல உள்ள விமனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே எல்லா விமன்ஸ்க்கும் என்ன பண்ணணும், கேஸ் சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா உஜ்வாலா ஸ்கீமோட மெயின் மோட்டோ. அதில் ராஜஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உஜ்வாலா யோஜனாவுக்கு கீழே 450 rupeesக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, 450 rupeesக்கு வந்து சிலிண்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் விமன். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1150 rupees வரைக்குமே அதிகமாச்சு. ஸோ அதை வந்து 450 rupeesக்கு ராஜஸ்தானில் ப்ரொவைட் பண்ணுறது தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அது மட்டும் இல்லாமல் சப்சிடியாக என்ன பண்ணுறாங்க, 650 rupeesம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிலிண்டர் ப்ரைஸை வந்து 500 rupeesக்கு ஈச் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 650 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, சப்சிடியாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ராஜீவ் குமார் அப்பாயிண்டட் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் சீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ராஜீவ் குமாரை வந்து ஸ்டேட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராஜீவ் குமார் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா he is from 1989 batch of IPS officer. ஓகேவா? இவர் ராஜீவ் குமார் யாரை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ் மலாவியாவை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ வெல் கம்மிங் டு எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா அப்பார்ட் ஃப்ரம் டெரரிசமை தாண்டி எதுலெல்லாம் நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் மிலிட்டன்ஸுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் நடக்கும், அதே மாதிரி சிவிலியன்ஸ்க்கு இடையிலையும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படின்னாலே அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் பியூட்டி, அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் நேச்சுரல் ப்ரொவைடன்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய டெரரிசம் கவுண்டர் அட்டாக்ஸ் இருக்குது. அதை தாண்டி என்ன விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் மிலிட்டன்ஸுக்கும் இடையில என்னாச்சுன்னா ஒரு என்கவுண்டர் மாதிரி நடந்துச்சு. ஸோ அதில் வந்து 28 சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 சிவிலியன்ஸும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு. செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கிரிக்கெட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறத ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்குறத தாண்டி அதை ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதோடைய ஆக்ஷன் IPL ஆக்ஷன் துபாயில் ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, ஸோ அதில் வந்து எந்த மாதிரியான காமர்ஸ் எல்லாம் கமர்ஷியலாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, ஸோ இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்து அவங்க வந்து ஏலத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அது என்ன ஆயிடுச்சு, கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து
இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், மேக்கிங் ஹெல்த் ஆர் டாப் ப்ரியாரிட்டி இன் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பிகம் த ரெசல்யூஷன் ஃபார் 2024. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஇஓ அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சிஇஓ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய டிசீசஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 13 வயசுலேயே என்ன ஆகுது, நிறைய ஹார்ட் டிசீஸ் வந்து ப்ரிவைல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், டயபெட்டிஸ், கேன்சர், குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இந்த மாதிரியானது எல்லாமே ரொம்ப ப்ரீடாமினண்ட்டாக பப்ளிக் ஹெல்த்துக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கிரைசிஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர் டிசாஸ்டர்ஸ், ஹெல்த் டிசாஸ்டரும் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாக ப்ரிவைல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், 2024க்கு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரீட் திஸ். இதில் பாருங்கள், வில் SLIM ஸ்லிம் ரெவல்யூஷனைஸ் லூனார் லேண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ SLIM ஸ்லிம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். ஸ்லிம் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் ஜப்பான்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஜப்பானோடது, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்லிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லூனார் லேண்டிங். ஸ்லிம் எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ஜப்பான். ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மூணில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. எப்போனா January 19th. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர். ஸோ இது வந்து எதுக்கு போட்டியாக இருக்க போகுது அப்படின்னா, சந்திரயான் 3க்கு வந்து ஒரு சக்சீடடாக இருக்க போகுது. ஸோ இந்தியா வந்து சந்திரயான் 3 சக்சீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்லிம் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறதும் அடுத்து தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி சந்திரயான் 4 மிஷனுக்கு அப்புறமாட்டி தான் இதுவுமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சந்திரயான் 4 வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்லிம்மை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்லிம் லான்ச் பண்ணுறது சந்திரயான் 4 எந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், ஸோ எந்த மாதிரியான கவுண்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மை லான்ச் பண்ணுறாங்கன்னா அது மூணில் வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும், எந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் அது ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது, ஸோ அதோடைய மெயின் மோட்டோ என்ன, அது மாதிரி எப்படி ஸ்லிம்மை வந்து என்ன பண்ண போகிறாங்க, 3க்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க, ஸோ அதோடைய கேரியர் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பாருங்க, only 23 crore COVID-19 booster doses provided. Health Ministry asks state to set up testing due to recent spike in JN1 COVID cases. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, COVID-19 பூஸ்டர் டோசஸ் வந்து 23 கோடி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கவுண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இவ்வளோ டோசஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த JN1 கோவிட் கேசஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, டெஸ்ட்டை வந்து நிறையா டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஆகாது, ஃபேட்டல் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், UGC ரிலீசஸ் டிராஃப்ட் நார்ம்ஸ் ஆன் ரெகக்னிஷன் ஆஃப் காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்ம்ஸை வந்து கொடுக்கணும், ஒரு வரைமுறைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் கைட்லைன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, UGC வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ UGCனா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் UGC என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, MPhil அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது, அது டிகிரி கோர்ஸுக்கு கீழே வராது. இனி எந்த ஸ்டூடெண்ட்ஸும் MPhil வந்து ஒரு கோர்ஸாக எடுத்துக்க வேண்டாம். மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இஸ் நாட் கோயிங் டு பி கன்சிடர்ட் அஸ் தி கோர்ஸ் அஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, க்ரோ லோக்கல் ஈட் லோக்கல், பெங்கால் ஃபார்மர்ஸ் ஹோல்ட் அ செலிப்ரேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பெங்கால் ஃபார்மர்ஸ் வந்து அந்த லோக்கல்லையே விளைவிச்சுக்கணும், அந்த லோக்கலில் விளைவிச்சதே நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்ணும், இண்டிஜினியஸ் சீட்ஸை வந்து என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விதமாக நேட்டிவ் வெரைட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரமோட் பண்ணுற விதமாக ஒரு NGOட பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த சீட் ஃபெஸ்டிவலை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இண்டிஜினியஸ் சீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். இதில் பாருங்கள், RBI கிராண்ட்ஸ் அப்ரூவல் ஃபார் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மெர்ஜர். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அப்ரூவலை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எதுக்காக,
ஐடிஎஃப்சி லிமிடெட் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கையும் என்ன பண்ணுறாங்க, மர்ஜ் பண்ணுறதுக்கான அவங்களோட அப்ரூவலை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், பேங்கிங் செக்டார் ஷோட் ஃபினாமினல் ரீசைலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிஐ சேர்மன் தினேஷ் காரா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்ட் 1 இயராக பார்க்குறப்போ எக்கனாமியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. அதில் பேங்கிங் செக்டார் வந்து அவங்களோட ஃபினாமினல் க்ரோத்தை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு எஸ்பிஐ சேர்மனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. Adani Green JV secures $300 million from Total Energies. அதாவது டோட்டல் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃப்ரெஞ்ச் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா $300 million வந்து அதானி கிரீன் எனர்ஜியோட என்ன பண்ணுறாங்க, ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அகெயின் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ப்ரொமோட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து பாருங்க, இந்தியா ஐஸ் $1 billion இன் பனானா எக்ஸ்போர்ட்ஸ் இன் நெக்ஸ்ட் 5 years. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பனானா எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் 5 yearsக்குள்ளே $1 billion வந்து அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்களோட ட்ரையல் ஷிப்மெண்ட் வந்து எங்கே அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருந்து பனானாவை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் பனானாஸை. எங்கே அப்படின்னா நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து சீ ரூட் மூலமாக ட்ரையல் ஷிப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டை அப்படின்னு சொல்லி $1 billion வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் 5 yearsக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், $1 billion இந்த எக்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.